இந்த நியூரோபதி வரதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சோ இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா சர்க்குலேஷன் இல்லாம அங்கங்க இந்த பாதை எரிச்சல் முக்கியமா பார்த்தோம்னா இந்த வணக்கம், நான் ஹிலா பிரியா விஜய் பேசுறேன். பிரியா விஜய் அக்கு சென்டர்ல இருந்து. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நிறைய பேர் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கிற அந்த பாதை எரிச்சல் அண்ட் பாதம் குத்துற தன்மை இருக்கிறது அப்படின்றது. சோ இது பார்த்தோம்னா நியூரோபதி அப்படின்னுவாங்க. இந்த நியூரோபதி வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சோ இந்த வீடியோல பார்த்தோம் அப்படின்னா நியூரோபதினா என்ன, அதற்கான காரணங்கள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன. ஏன்னா வெறும் காரணம் மட்டும் தெரிஞ்சா போதாது இல்லையா, அதுக்கு சரி பண்ணணும். சோ அக்குப்ரெஷர் முறையில எப்படி இதுக்கு தீர்வு, அதே மாதிரி முத்ரா வகையில எப்படி இதுக்கு தீர்வு சொல்லலாம். தென் இயற்கையான முறையில என்னென்ன உணவு எடுத்துக்கணும், இது எல்லாமே இந்த நம்ம வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த நியூரோபதி அப்படின்றது பார்த்தோம்னா மோஸ்டா நிறைய பேருக்கு இந்த பாதத்துல எரிச்சல் தன்மை இல்லைன்னா குத்துற சென்சேஷன் இருக்கும். ஒரு பின் வச்சு குத்தனா எப்படி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாதத்துல குத்துது அப்படின்னுவாங்க. சோ பாதத்துல அப்படின்வாங்க. சில பேர் கை கால்கள்லயும் இருக்கு, கைகள்லயும் இருக்குன்னுவாங்க. ரொம்ப சில பேருக்கு பார்த்தோம்னா என்டையர் பாடி உச்சி முதல் உள்ளங்கால் வரை இந்த பின்னிங் சென்சேஷன் இருக்கு, குத்ரா மாதிரி இருக்குன்னுவாங்க. சோ இதுதான் இந்த நியூரோபதி. பட் இது எதனால ஏற்படுது அப்படின்னும் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த கால்கள் எங்கெல்லாம் அந்த குத்துறது இருக்கோ அங்க இருக்கிற நரம்புகள் பாதிப்படைகிறதுனால வருது. அது ஏன் பாதிப்படையுது அப்படின்னும் போது பார்த்தோம்னா நிறைய காரணங்கள் இருக்கு. தைராய்டு இருந்தாவோ இல்ல அனீமியா இருந்தாவோ விட்டமின் B12 டெஃபிஷியன்சி இருந்தாவோ இந்த மாதிரி வரலாம். இதுல ரொம்ப முக்கியமா சொல்லணும் காரணம் அப்படின்னும் போது நிறைய பேருக்கு சர்வேல எல்லாமே இருக்கிறது டயாபெட்டிஸ் நியூரோபதி அப்படின்றது. சர்க்கரை நீரிழிவு நோய்னு சொல்றோம் இல்லையா, இது ரொம்ப காலமா இருக்கு. ரொம்ப நாளா இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு வகையில எடுத்துட்டு இருக்காங்க. இல்ல அவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களோ இல்லையோ, பட் ரொம்ப காலமா அவங்களுக்கு இருக்கு அப்படின்னும் போது கால்கள்ல எங்க அவங்களுக்கு பின்னிங் சென்சேஷன் இருக்கும் அங்க இருக்கிற நரம்புகள் பார்த்தோம் அப்படின்னா டேமேஜ் ஆகிறது தான். இப்போ ஒரு வாட்டர் பைப் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு தண்ணி பைப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டேப்ல கனெக்ட் பண்றீங்க, இன்னும் ரெண்டு செடிக்கு தண்ணியை நீங்க ஊத்துறீங்க. அந்த பைப்ல எங்கேயாவது பிளாக் அந்த மாதிரி இருந்தது இல்ல பாசி படிஞ்சது அப்படின்னா நீங்க டேப் ஃபுல் ஃபோர்ஸ்ல திருப்பினா கூட தண்ணி எண்டுல ஃபுல்லா வராது, இல்ல கொஞ்சமா வரும் இல்லையா. அது போலதான் நம்மளுடைய அந்த ரத்த நாளங்கள்ல கேபிலரிஸ்ல இந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பரா போகாம அங்கங்க தடைப்படுறது. பிளஸ் இந்த நரம்புகள் பார்த்தோம்னா சுருங்கிறது இந்த மாதிரி ஏற்படும். நாள்பட்ட டயபெட்டிஸ் இருக்கு அப்படின்னும் போது சோ அந்த சுருங்கிறதுனால என்ன ஆகும்னா நல்ல ஒரு ரத்த ஓட்டம் சர்க்குலேஷன் இல்லாம அங்கங்க இந்த பாதை எரிச்சல் முக்கியமா பார்த்தோம்னா இந்த குத்துறத்தன்மை இந்த இருக்கும். ஸோ மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த நரம்புகள் டேமேஜ் ஆகுறது. இதுதான் நியூரோபதிம்பாங்க. டயபெட்டிஸ்னால வரதுனால டயபெட்டிக் நியூரோபதி. டயபெட்டிக் தவிர நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தைராய்டு இருந்தாவோ இல்ல B12 டெஃபிஷியன்சி அனிமிக் இந்த மாதிரி காரணங்களுமே இருக்கு. ஸோ இதெல்லாமே காரணங்கள் என்ன அப்படின்றது பார்த்தோம். சோ இப்ப இதுக்கு தீர்வு இயற்கையான முறையில தீர்வு அப்படின்னும் போது பார்த்தோம் அப்படின்னா வெஜிடபிள் பார்த்தோம்னா பீட்ரூட் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்டேக் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் துருவி பொரியலா சாப்பிடலாம், இல்ல சாலட் மாதிரி சாப்பிடலாம். தென் அதை தவிர பார்த்தோம்னா பசலைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாரம் ஒரு முறை இல்ல இருமுறை பசலைக்கீரை இன்டேக் எடுத்துக்கும் போது இந்த நரம்புகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா அந்த ஜெல்லிங் ரொம்ப நல்லா ஆயிட்டு நரம்புகள் எல்லாமே கொஞ்சம் விரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. தென் அதை தவிர நான்வெஜ்ல பார்த்தோம் அப்படின்னா முட்டை, மீன் அண்ட் அதே மாதிரியே மட்டனோட லிவர் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஈரல் எடுத்துக்கலாம். ஸோ சிக்கன் லிவர் எடுத்துக்கலாமா இல்ல மட்டன் லிவர் எடுத்துக்கலாமான்னு சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். சிக்கன் லிவருமே நல்லதுதான். அதுல விட்டமின் A இருக்கு. பட் ஆனா என்ன ஒரு அதுல ஒரு ப்ராப்ளம்னு சொல்ல முடியாது. அதுல என்ன ஒரு இதுனா விட்டமின் A இருக்கிறதுனால அதுல இருக்கிறது ஃபேட் சால்யூபிளா இருக்கும். ஸோ அது சரியா
சரியா வந்து ஜீரணம் ஆகல அப்படின்னும் போது அங்கங்க வந்து ஒரு கொழுப்பு கட்டி மாதிரி ஃபார்ம் ஆகுற சான்சஸ் இருக்கு. பட் மட்டன் லிவர்ல B12 விட்டமின் B12 நிறைய இருக்கிறதுனால இது வந்து வாட்டர் சால்யூபிள் அப்படின்றதுனால இந்த பிரச்சனை இல்லை. ஸோ அதனால வந்து மட்டன் லிவர் எடுத்துக்கலாம். பட் அதுக்குன்னு நிறைய எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு வாரத்துக்கு 50 to 100 கிராம்ஸ் வந்து மட்டன் லிவர் அந்த ஒரு வாரத்துக்கே அந்த அளவு மட்டும் எடுத்தா வந்து போதுமானது. அதே மாதிரி டயபெட்டிஸ் இருக்கு, இல்ல ஜீரண பிரச்சனை இருக்கு, பட் இந்த பின்னிங் சென்சேஷனுமே இருக்கு அப்படின்றவங்க இரவு வந்து இந்த மட்டன் லிவர் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. பகல் பொழுதுல நீங்க வந்து எடுத்துக்கலாம். அதை தவிர இப்ப வந்து பார்த்தோம்னா பால், வெண்ணெய், யோகர்ட் இதெல்லாமே வந்து எடுத்துக்கும் போது ரொம்ப நல்லது. நீர் காய்கறிகள் நல்லா வந்து எடுத்துக்கோங்க. தென் இப்ப வந்து நம்ம இதற்கான தீர்வு வந்து முத்திரைகள்லயுமே வந்து இப்ப வந்து பார்க்க போறோம். அடுத்தடுத்து நம்ம அக்குப்ரெஷர் என்ன புள்ளிகளும் பார்க்கலாம். இப்போ முத்திரைகள் வந்து பார்க்கலாம். ஸோ 3 முத்திரை வந்து பார்க்க போறோம். முதல் முத்திரை வந்து நீர் முத்திரை. ஸோ நீர் முத்திரைக்கு வந்து சுண்டு விரல் அண்ட் கட்டை விரல் இருக்கு இல்லையா, இந்த 2 நுனியை வந்து இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிட்டு மற்ற 3 விரலை வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் அப் பண்ணிக்கோங்க. இப்படி இருக்கக்கூடாது, இல்லை இப்படி இருக்கக்கூடாது. 2 விரலோட நுனியுமே டச் பண்ணி இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நீர் முத்திரை. இந்த முத்திரை வந்து காலையில இப்ப நான் சொல்ல போற இந்த 3 முத்திரையுமே காலையில ஒரு 5 to 10 minutes, ஈவினிங் வந்து ஒரு 5 to 10 minutes வந்து நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீர் முத்திரை. அடுத்தது வந்து பார்த்தோம்னா அபான முத்திரை. இது வந்து இந்த மாதிரி உங்களுடைய கட்டை விரலோட நுனியை வந்து நடுவிரல் அண்ட் மோதிர விரல் நுனியோட டச் பண்ணி மற்ற விரலை இந்த மாதிரி வந்து ஓப்பன் அப் பண்ணி வச்சுக்கணும். இப்போ சொல்ற 3 முத்திரைகளுமே உங்களோட இரு தொடைகள் மேல வச்சு காலையில ஒரு 5 to 10 minutes, ஈவினிங் ஒரு 5 to 10 minutes. இது வந்து அபான முத்திரை. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சின் முத்திரை, தியான முத்திரை அப்படின்றது சொல்லுவோம். இந்த முத்திரை ஏன் வந்து பண்றோம்னா, இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பின்னிங் சென்சேஷன், இந்த பாதை எரிச்சல் இருக்கு இல்லையா, இது ரொம்ப லைட்டா இருக்கும். லைட்டா இருந்தாவே வந்து அவங்களுக்கு தாங்கிக்கிறது கஷ்டமா இருக்கும். சில பேருக்கு வந்து 24/7 என்டையர் டேவுமே இருக்கும். இதனால நிறைய பேருக்கு வந்து தூக்கம் பாதிச்சே வந்து நம்ம இங்கே வந்து நம்ம சென்டர்ல வந்து நிறைய பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். தீர்வடைஞ்சு நல்லாவும் வந்து இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஃபுல்லா தூக்கம் எல்லாம் பாதிக்கப்படுது. நாள் ஃபுல்லா அந்த வலி இருக்கணும் போது உடல் அளவுல மட்டும் இல்லாம அவங்களோட மனசெலவுலயுமே வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. ஸோ அவங்க மனசை வந்து சாந்தப்படுத்துறதுக்கு இந்த சின் முத்திரை, கட்டை விரலும் ஆள்காட்டி விரலுமே நுனியை வந்து டச் பண்ணிட்டு மற்ற விரலை வந்து இப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த முத்திரையுமே ஒரு 5 to 10 minutes மார்னிங் அண்ட் ஈவினிங். இப்போ சொன்ன 3 முத்திரைகளை தவறாம டெய்லி வந்து பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய உடம்புல இந்த மாற்றங்கள் உடலளவுல மனசளவுல தெரிய வரும். அண்ட் இன்னொரு வந்து இயற்கை தீர்வு வந்து என்னன்னா ஃபுட் பாத், பாத சிகிச்சை அப்படின்னு சொல்லலாம், இல்ல பாத குளியல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் ஒரு வார்மான வாட்டர் வந்து உங்க 2 கால் ஆங்கிள் அளவு, கணுக்கால் அளவுக்கு தண்ணி மட்டும் அந்த டப்ல வந்து எடுத்துக்கிட்டு அதுல வந்து கொஞ்சமா வந்து எப்சம் சால்ட் அப்படின்றது எல்லா கடைகளிலுமே இப்போ வந்து இருக்கு. ஸோ இந்த எப்சம் சால்ட்டை கொஞ்சமா ஒரு ஸ்பூன், டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு அந்த தண்ணியில போட்டுட்டு ஒரு குறைஞ்சபட்சம் 10 to 15 நிமிஷம் உங்க காலை வந்து அதுல வச்சுட்டு, முக்கியமா இது வந்து நைட்டு பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுப்பீங்க இல்லையா, காலையிலயும் பண்ணலாம், பட் நைட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. 10 to 15 minutes அதுல கால் வச்சுட்டு காலை நல்லா தொடச்சிட்டு கொஞ்சமா தேங்காய் எண்ணெய் எடுத்து லைட்டா அப்ளை பண்ணிட்டு தூங்க போங்க. இதுவுமே நீங்க வந்து டெய்லி வந்து தாராளமா வந்து செய்யலாம். ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். இப்ப நம்ம இந்த பாத எரிச்சல் இல்ல பாதம் பின்னிங் சென்சேஷன், இந்த நியூரோபதிக்கான தீர்வு வந்து அக்குப்ரெஷர் புள்ளிகள்ல வந்து பார்க்க போறோம். ஸோ அகெயின் வந்து அதுதான் அக்குப்ரெஷர் புள்ளிகள். இப்ப காமிக்க போறது எல்லாமே மினிமம் 1 to 2 minutes வந்து பண்ணிக்கலாம். நீங்க மேக்ஸிமம் 3 minutes வரைக்கும் பண்ணிக்கலாம். நீட்லிங் அக்குபஞ்சர் முறையா படிச்சு தெரிஞ்சவங்க அக்குபஞ்சர் நீடில் போட்டுக்கலாம். இல்லைன்னா அக்குப்ரெஷர் தாராளமா யார் வேணாலுமே பண்ணலாம். இப்ப நம்ம அந்த புள்ளிகளை வந்து பார்க்கலாம். முதல் புள்ளி வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய இரு கால்கள்லையுமே இருக்கு. நீங்க எந்த காலில் வேணாலுமே வந்து பண்ணலாம், இல்லை 2 கால்லையுமே பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் புள்ளி வந்து பார்த்தோம் அப்படின்னா லிவர் 1 அப்படின்ற புள்ளி. இப்போ இங்கே வீடியோவில் காமிக்கிற மாதிரி அந்த நகக்கண் ஓரம் மேலிருந்து ஒரு கோடு, கீழே இருந்து கோடு போட்டிங்கன்னா வெட்டுப்படுற இந்த இடம் தான் லிவர் 1 அப்படின்ற இந்த புள்ளி. அடுத்த புள்ளி வந்து பார்த்தோம்னா ஸ்பிளீன் 1, SP1 அப்படின்னு சொல்லுவோம். அந்த புள்ளி வந்து பார்த்தோம்னா இந்த பக்கம் இப்ப காமிக்கிறோம் இல்லையா, இந்த சைட்ல இந்த இடத்துல வந்து இருக்கு. இந்த 2 புள்ளியுமே நீங்க வந்து உங்க விரல்களாலேயுமே நீங்க அக்குப்ரெஷர் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி ஜிம்மி ராட் அப்படின்றதுமே
இருக்கும். இந்த மாதிரியுமே நீங்க இதுலயுமே நீங்க வந்து ப்ரெஷர் பண்ணிக்கலாம். ரெண்டும் சேர்த்தாப்புல கூட நீங்க வந்து 2 புள்ளியுமே ஒரே டைம்ல இப்படி பிடிச்சிட்டு கூட நீங்க வந்து பிரஸ் பண்ணி அக்குப்ரெஷர் பண்ணிக்கலாம். அடுத்த புள்ளி வந்து பார்த்தோம் அப்படின்னா காலை வந்து லைட்டா வந்து நீங்க பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து liver 4 and ST41 புள்ளி வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கால் கட்ட விரல் இது இருக்கு இல்லையா, ஸோ இந்த மெட்டி விரல் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ST41 ஸ்டமக் 41 புள்ளியும் அந்த டெண்டானுக்கு அந்த பக்கம் ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா liver 4 அப்படின்ற இந்த அக்குப்ரெஷர் புள்ளி வந்து இருக்கு. இதையுமே நீங்க வந்து ரெண்டும் ஒரே சமயத்திலையும் இந்த மாதிரி வந்து தூண்டிக்கலாம், இல்லை தனித்தனியாகவுமே வந்து தூண்டலாம். அடுத்த புள்ளி வந்து பார்த்தோம்னா ஸ்பிளீன் 6 SP6 புள்ளி. இது நம்ம காலோட உள்பக்கம் இருக்கு. இந்த கணுக்கால் உள்ள இருக்கு இல்லையா, ஆங்கிள் போன் இருக்குல்ல, கணுக்கால் மூட்டுல இருந்து உங்களுடைய 4 விரல் வச்சிங்க அப்படின்னா அந்த 4வது விரல் முடிகிற இடத்துல தான் இந்த ஸ்பிளீன் 6 அப்படின்ற இந்த மண்ணீரல் புள்ளி வந்து இருக்கு. இதையுமே வந்து ஒரு 1 to 2 minutes அக்குப்ரெஷர் வந்து பண்ணிக்கோங்க. அடுத்த புள்ளி வந்து பார்த்தோம்னா K1 அப்படின்ற புள்ளி. இந்த K1 அப்படின்ற இந்த கிட்னி 1 புள்ளி வந்து நம்ம காலோட பாதத்துல தான் வந்து இருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா இப்ப W மாதிரி ஒரு ஷேப் வந்து இருக்கும் இல்லையா, இந்த 2 சைடு மேடு இருக்கும், உள் சைட்ல ஒரு பள்ளமா இருக்கும், W ஷேப்ல வந்து வரும். அதோட அந்த சென்டர்ல இருக்கிறது தான் இந்த கிட்னி 1 அப்படின்ற இந்த கிட்னி சக்தி ஓட்ட பாதையோடைய அந்த முதல் புள்ளி. ஸோ இது பண்ணும்போது கிட்னிக்கு நல்லா எனர்ஜி வந்து கிடைக்கும். பிளஸ் இந்த பாதை எரிச்சல், தென் கால் ஃபுல்லா தொடை பகுதியில இருந்து அந்த பின்னிங் சென்சேஷன், குத்தல் வலி, பாதை எரிச்சல் இது எல்லாமே வந்து சரியாகும் இந்த புள்ளி தூண்டுவதன் மூலம்.